கீழே கிடக்கிற பொருளை எடுத்து பயன்படுத்திக்கிட்ட செல்விக்கு ஏற்பட்ட கொடுமை தான் இது. உங்களுக்கு முருகன் மேல அபார நம்பிக்கை இருந்தா மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஓம் முருகன் கமெண்ட் பண்ணிருங்க. ஒரு கிராமத்துல செல்வின்னு 25 வயசுல ஒரு பொண்ணு இருந்திருக்கா. ஒரு நாள் வயல் வேலையை முடிச்சிட்டு வீட்டுக்கு வரப்போ கீழே பளபளன்னு முத்துமணி மாலைய பாத்திருக்கா. ரொம்பவே அழகா இருக்கவும் அதை தன்னோட கழுத்துல அணிஞ்சுக்கிட்டாலாம். அன்னையில இருந்து அவளோட குணாதிசயம் கொஞ்சம் கொஞ்சமா மாறி இருக்கு. யார்கிட்டயும் பேசாம தனக்கு தானே உளறிக்கிட்டு எதையோ ஜன்னல் வழியா பாத்துக்கிட்டு இருந்திருக்கா. அது மட்டும் இல்லாம வீட்டுல இருக்கவங்க சின்னதா ஏதாவது சொல்லிட்டா கூட செல்விக்கு ரொம்பவே கோவம் வந்து கையில கிடைச்ச பொருளை எடுத்து தூக்கி உடைச்சிருவாளாம். இப்படியே நாட்கள் போக அவளோட அம்மாவும் இரவு நேரம் ரொம்ப ஆகியும் செல்வி சாப்பிடவே வரவே இல்லைன்னு அவளை கூப்பிட போயிருக்காங்க. ஆனா செல்வி அங்க தனியா புலம்பிட்டு இருந்திருக்கா. அவங்க வீட்டுல ஒரு கண்ணாடி இருந்திருக்கு. அதுல செல்வி முகத்துக்கு பதிலா வேற ஒரு பேயோட முகம் தெரிஞ்சதை பார்த்து அவளோட அம்மா ரொம்பவே பயந்துட்டாங்களா. மறுநாள் பக்கத்துல இருக்க முருகன் கோயிலுக்கு செல்வியை கூட்டிட்டு போயிருக்காங்க. அங்க செல்வி முருகனை பார்த்ததும் ரொம்பவே சத்தமா கத்திட்டு கீழே விழுந்து புரண்டு ஒரு கட்டத்துல மயங்கியே போயிட்டாலாம். இதை பார்த்த பூசாரி செல்வி கழுத்துல இருக்க முத்து மாலையை கழட்டி அரச மரத்துக்கு கீழே பதிச்சு வைக்க சொல்லிருக்காரு. அதே போல செய்யவும் கொஞ்ச நேரத்துல செல்வி குணமாயிருக்கா. இந்த கோயில் சென்னை வடபழனில இருக்கு.